Taste the Daily. மண் சரிவில் சிக்கியிருவர்களில் இருவரின் உடலை பேரிடர் மீட்புக் குழு மீட்டுள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யசீலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சத்யசீலன், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. திருவண்ணாமலை மலை அடிவாரத்தில் மண் சரிவில் சிக்கியவர்களில் இருவரின் உடலை பேரிடர் மீட்புக் குழு மீட்டுள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்த்தோம். அண்மை செய்தி: திருவண்ணாமலை மலை அடிவாரத்தில் மண் சரிவில் சிக்கியவர்களில் இருவரின் உடலை பேரிடர் மீட்புக் குழு மீட்டுள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மலை அடிவாரத்தில் மண் சரிவில் சிக்கியவர்களில் இருவரின் உடலை பேரிடர் மீட்புக் குழு மீட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யசீலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சத்யசீலன், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். செஞ்சல் புயல் கோரத்தாண்டவத்தால் கடந்த 33 மணி நேரத்திற்கும் மேலாக திருவண்ணாமலையில் கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக நேற்று முன்தினம் இரவு 7 மணிக்கு மேல் தொடங்கிய இந்த கனமழையானது 24 மணி நேரத்துக்கும் மேலாக இடைவிடாமல் கொட்டி தீர்த்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலையில் 22 சென்டிமீட்டர் கனமழையும், அதேபோல் கீழ்பண்ணாத்தூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் 21 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்த கனமழையின் காரணமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் சுமார் 80 டன் எடை கொண்ட ஒரு ராட்சத பாறையானது மண் சரிவுடன் ஏற்பட்டு உருண்டு விழுந்ததில் வஉசி நகர் 11வது தெருவில் உள்ள குடியிருப்புகள் மீது இந்த ராட்சத பாறையானது விழுந்துள்ளது. இதில் ஒரு வீட்டில் மட்டும் 5 சிறுவர்கள் உட்பட 7 பேர் சிக்கியுள்ளனர். மேலும் மண்ணில் புதையுண்டவர்களை மீட்கும் பணி அதிகாலை முதலே நடைபெற்று வருகிறது. இந்த மீட்பு பணியில் பேரிடர் மீட்பு குழு, தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது ஒரு சிறுமியின் உடல் மற்றும் ஒரு சிறுவனின் உடல் என 2 சிறுவர்களின் உடலானது தற்போது மீட்கப்பட்டுள்ளது. மேலும் 5 பேரும் மேலும் சிக்கியுள்ள 5 பேரும் மீட்கும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு 24 மணி நேரத்திற்கு மேல் கடந்துள்ளதால் மண்ணில் புதையுண்டவர்களை உயிருடன் மீட்கும் வாய்ப்பு குறைவாக உள்ளதாக பேரிடர் மீட்பு குழு தெரிவித்துள்ளது. அருண், விவரங்களுக்கு நன்றி சத்யசீலன்.